அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழர் திருநாளாம் தை திருநாள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இதுக்கு ரெண்டு காரணம் தான். ஒண்ணு காலமும் சூழலும் தொடர் பணிச்சூழலால தொடர்ந்து காணொலிகளை பதிவேற்றம் செய்ய முடியல. இரண்டாவது, உங்களுடைய நேரத்தை ஒருபோதும் ஏனோதானோ என்று காணொலிகளை பதிவேற்றம் செய்து உங்கள் நேரத்தை வீணடித்திடக்கூடாது. நீங்கள் செலவழிக்கிற இந்த 5 நிமிடம் என்பது மிக முக்கியமானது என்ற என்னுடைய பொறுப்புணர்வை உணர்ந்துதான் தேவையில்லாத காணொலிகளை ஏற்றுவதில்லை என்று முடிவு செஞ்சிருக்கோம். இனி வாரத்திற்கு 2 காணொலிகள் பதிவேற்றம் செய்யலாம் ஒரு திட்டமிடல் இருக்கு. பார்ப்போம். காலமும் சூழலும் ஒத்துழைத்தால் அதை தொடர்ந்து பயணிப்போம். விதைப்பவனோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். எம்.ஆர். ராதா கலைத்துறையிலும் சரி சமூகத்துறையிலும் சரி ஒரு பெரிய கலகக்காரன் என்று பெயர் எடுத்தவர். அவர் எடுக்கிற நாடகங்களாக இருக்கட்டும், நடிக்கிற திரைப்படங்களாக இருக்கட்டும், அவருடைய சிந்தனையாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், எல்லாமே சமூகத்தின் முற்போக்குத்தனங்களில் மிக உச்சத்தை தொட்டதுன்னு சொல்லலாம். அவருடைய காலகட்டங்களில் அவரளவுக்கு திரைத்துறையில் இருந்து கொண்டு இவ்வளவு சமூக கருத்துக்களை வெளிப்படையாக பேசியவர்கள் யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பா யாருமே இல்லை. அப்படிப்பட்ட எம்.ஆர். ராதா விமலா அல்லது விதவையின் கண்ணீர்னு ஒரு நாடகம் எடுக்கிறாரு. அது அந்த காலத்துல சக்கப்போடு போட்டது. ஆனால் அதன் தொடக்கம் பெரிய நெருக்கடிகளை சந்திச்சது. அன்றைய காலகட்டத்தில் அவருடைய சுவரொட்டிகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த காலகட்டத்தில் இருந்த மத நம்பிக்கையாளர்கள் இப்படி ஒரு நாடகம் எடுக்கலாமா, இந்த ராதா பையன் சொன்னதே கேட்க மாட்டான், நாம போய் சொன்னோம்னா விதண்டாவாதம் பேசுவான், இதுக்கு வேற வழியே இல்லை, நம்ம கோர்ட்டுக்கு போயிடுவோம், இதை இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா யார் தான் அடக்குறது ஒரு முடிவுக்கு அன்னைக்கு நீதிபதியாக இருந்த கணேச ஐயர்கிட்ட போய் இந்த வழக்கை கொடுக்குறாங்க. ஐயர் என்றவுடன் சில விதிவிலக்காக சடங்கு சம்பிரதாயம் ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் மீது பெரிய நம்பிக்கை இல்லாதவங்க நீங்க நினைச்சிடக்கூடாது. மற்றவர்களை விட மிகுந்த மத நம்பிக்கையும் சடங்கு சம்பிரதாயம் ஆச்சாரம் அனுஷ்டானங்களில் மிகுந்த ஈடுபாடும் கொண்டவர்தான் கணேச ஐயர். அதனாலதான் இவருக்கு பெரிய நம்பிக்கை. அவர்கிட்ட போனா இது கண்டிப்பா நடந்துரும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படி அவர்கிட்ட போய் இந்த வழக்கு போகும்போது நான் ஒரு முறை அந்த நாடகத்தை பாத்துறேன்னு அவர் சொல்றாரு. இதுல நாடகத்தை பாக்குறதுக்கு என்ன இருக்கு, தலைப்பே நம்ம அழகா சொல்றது, ஒரு விதவைக்கு மறுமணம் செஞ்சு வைக்க போறா ராதான்னு. இது இப்படி போய்கிட்டே இருந்தா இந்த சமூகம் நம்ம கட்டி காத்த பண்பாடு கலாச்சாரம்னா என்ன ஆகுறது, சமூகம் குட்டிச்சோடாயிராதா சீரழிஞ்சிடாதான்னு இவங்க வாத வைக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, வெறும் தர்மத்தின் அடிப்படையில் மட்டும் நான் எந்த ஒரு தீர்ப்பையும் வழங்கிட முடியாது, சட்டத்தின் அடிப்படையிலும் தீர்ப்பு வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு, அதனால ஒரு முறை நான் நாடகத்தை பாத்துறேன் என்று சொன்னேன். அவருக்கு அப்படியும் ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். ஏன்னா கண்டிப்பா கணேச ஐயர் நாடகத்தை பார்த்தா இந்த நாடகத்தை ஒருபோதும் அவரு நடத்த விட மாட்டாரு, தடை உத்தரவு போட்டுவாருன்னு ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கைன்னா, கணேச ஐயர் மிக சாதாரண ஆள் கிடையாது, ஒரு நீதிபதி. அதை விட ஒருபோதும் நம்பிக்கைகள் மீது கல்லறிபவர்களை பார்க்க மாட்டார். உதாரணத்துக்கு வள்ளி திருமணம் நாடகங்கள்ல தெய்வானையும் வள்ளியையும் முருகனுக்கு திருமணம் முடித்து வைப்பதற்காக நாரதர் கூட்டு வருவார். அப்ப பஃபூன் நாடகத்தில் என்ன சொல்றாரு, வந்துட்டா நாரதர் மாமா பையன் முருகனுக்கு திருமணம் பண்ணி வைக்க ஒரு வார்த்தை விடுவார். அப்படி பஃபூன் சொல்லும் போது இவர் உடனே என்ன செய்வார், காவலர்கள் அழைத்து ஒரு இறைவனை ஒரு நாரதரை இப்படி சொல்லலாமா, முதல் பஃபூனை கைது பண்ணுங்க என்று சொல்லுவார். அப்படி அவ்வளவு நம்பிக்கை வைத்த ஒருத்தர் ஒருபோதும் இந்த நாடகங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. எம்.ஆர். ராதா சொல்றாங்க, உங்க நாடகத்தை பார்க்கறதுக்கு கணேச ஐயர் வராரு, நீதிபதி வராருன்னு சொல்றாங்க. வரட்டும், வந்த முதல் வரிசையில் தாராளமா பார்க்கட்டுமே அவரும் சொல்றாரு. முதல் வரிசையில் உட்கார்ந்து கணேச ஐயர் பார்க்கிறார். விமலா அல்லது விதவையின் கண்ணீர் நாடகம் மிக சிறப்பாக அங்க அரங்கேற்றம் செய்யப்படுகிறது. ராதாவின் நடிப்பு மிக உச்சத்துல இருக்கு. நாடகம் முடிந்த உடனே கணேச ஐயர் அவர்கள் மிக சாதாரணமாக மேடையில் ஏறி எம்.ஆர். ராதாவின் இரு கரங்களையும் இருக பற்றிக்கிட்டு, இப்படி ஒரு நாடகத்தை இன்றைய காலகட்டத்துல இருக்க வேண்டிய தேவையும் சூழலும் இருக்கு, நீங்க மிக சரியா பண்ணிருக்கீங்க, இந்த நாடகம் இங்க மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இந்த நாடகம் போடணும், ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளும் பெண்களை இப்படி அடக்கி வைக்கிற சிந்தனைகளும் இருந்துச்சுன்றதுக்காக நாம அதை தொடர்ந்து செய்யக்கூடாது, அது ஏற்புடையதும் அல்ல. சதிய என்ற கணவன் இழந்தனே பெண்களை தூக்கிட்டு போய் உடற்கடை ஏறுதல்னு அதை நெருப்பு மேல போடுறதை விட அவர்கள் கைம்பண்ணாக வாழ்நாள் முழுக்க தன் வாழ்வு நாளின் இறுதி வரைக்கும் வாழ்றாங்க இல்லையா, அது மிகுந்த கொடுமையானது. ஒரு பொட்டு வைக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் முடிகளை கூட மலித்து விடுவார்கள், மொட்டையோட தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கொடுமையை இந்த பெண்களுக்கு இந்த சமூகம் தொடர்ந்து நிகழ்த்திக்கிட்டு அதை சாட்டையால் அடிச்சது போல உங்க நாடகம் இருக்கிறது. கண்ணீர் மழுக அவர் கையை பிடிச்சிக்கிட்டு கிருஷ்ணய்யர் சொல்லும் போது அவர்கிட்ட வழக்கு கொண்டு போனவங்க முகம் எப்படி இருந்திருக்கும், அப்படியே இரண்டு போயிடுச்சு. இப்படிப்பட்ட நீதிபதிகளால் தான் வரலாறு நெடுக சில மாற்றங்கள் சாத்தியமாக இருக்கிறது.